திருப்புகழ் 252. ஓலையிட்ட குழைச்சிகள் சித்திர ரூபம் ஒத்த நிறத்திகள் வில் கணையோடு இணைத்த விழிச்சிகள் சர்க்கரை அமுதோடே ஊறி ஒத்த மொழிச்சிகள் புட்குரலோடு வைத்து மிழற்றும் மிடச்சிகள் ஓசை பெற்ற துடிக்கொள் இடைச்சிகள் மனம் வீசும் மாலையிட்ட கழுத்திகள் முத்து அணிவார் அழுத்து தனத்திகள் சித்திர மால் விளைத்து மனத்தை அழித்திடு மடமாதர் மார்பசைத்து மருட்டி இருட்டரை வாயென பொருள் பற்றி முயக்கிடு மாதருக்கு வருத்தம் இருப்பது தெரியாதோ வேலை வற்றிட நல் கணை தொட்டு அலைமீது அடைத்து தனிப்படை உட்டுற வீர அரக்கன் முடி தலை பத்தையும் மலை போலே மீது அறுத்து நிலத்தில் அடித்து மெய் வேதலட்சுமியை சிறைவிட்ட அருள் வீர அச்சுதனுக்கு நல் அற்புத மருகோனே நீலி நிற்களி நிர்குணி நித்தில வாரி முத்து நகை கொடி சித்திர நீல ரத்தினமிட்ட அறக்கிளி புதல்வோனே நீரு அது இட்டு நினைப்பவர் புத்தியில் நேச மெத் அளித்தருள் சத்குரு நீலமுற்ற திருத்தணி வெற்புரை பெருமாளே வேலை வற்றிட நற்கனை தொட்டு அலைமீது அடைத்து தனிப்படை விட்டு உற வீர அரக்கன் முடி தலை பத்தையும் மலை போலே மீது அறுத்து நிலத்தில் அடித்து மெய் வேதலட்சுமியை சிறைவிட்டு அருள் வீர அச்சுதனுக்கு நல் அற்புதம் அருகோனே நீலி நிற்களி நிர்குணி நித்தில வாரி முத்து நகை கொடி சித்திர நீல ரத்தினமிட்ட அறக்கிளி புதல்வோனே நீரதிட்டு நினைப்பவர் புத்தியில் நேச மெத்த அளித்தருள் சத்குரு நீலமுற்ற திருத்தணி வெற்புரை பெருமாளே மாதருக்கு வருத்தம் இருப்பது தனியாதோ கடலானது வற்றும்படியாக சிறந்த அம்பை எய்து கடலின் மீதில் அணையிட்டு கட்டி அடைத்து ஒப்பில்லாத படையை பயன்படுத்தும்படி செய்து செருக்கு கொண்டிருந்த அரக்கன் ராவணனின் 10 தலைகளையும் மலை விழுவதைப் போல் மேலே அறுத்து நிலத்தில் விழத் தள்ளி உண்மை வடிவான வேதலட்சுமியான சீதையை சிறையினின்றும் விடுவித்த வீரமுடைய திருமாலுக்கு சிறந்த அற்புதம் உடைய மருமகனே கர்நிறம் உடையவளும் குற்றமற்றவளும் குணம் கடந்தவளும் கடல் முத்தை போன்றவளும் ஒளி வீசும் கொடியை போன்றவளும் அழகிய நீல மணியை கொண்ட அறக்கிளியுமான உமையின் மகனே திருநீர் அணிந்து நினைப்பவரின் உள்ளத்தில் அன்பை நிறைய அளிக்கும் சத்குருவே நீலோத்பல மலர்கின்ற திருத்தணி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே மாதருக்கு வருத்தம் இருப்பது தனியாதோ விலைமகளிர் காதணியாய் அணிந்த குழைகளை உடையவர் அழகிய வடிவுடைய நிறத்தை உடையவர் வில் அம்பு போன்ற விழிகளை உடையவர் சர்க்கரை அமுதுடன் ஊறிய சுவை என கூற கூடிய பேச்சினை உடையவர் புட்குரல் ஒலிக்கும் கழுத்தை உடையவர் ஒலிக்கும் துடி போன்ற மேகலை அணிந்த இடையை உடையவர் நறுமணம் கமழும் மலர்மாலை சூடிய கழுத்தை உடையவர் முத்த அலங்காரம் உடைய ரவிக்கை அழுத்தும் கொங்கையை உடையவர் பஞ்சம் மோகம் என்ற இவற்றை பயன்படுத்தி உள்ளத்தை பாழாக்குபவர் இத்தகைய மங்கையர்தம் மார்பை அசைத்து மோக மயக்கத்தை உண்டாக்குவர் இருத்தரையில் வா என்று அழைத்து போய் உள்ள பொருள்களை எல்லாம் கவர்ந்து தழுவி கொள்பவர் இத்தகைய விலைமகளிர் பொருட்டு நான் வருத்தப்படுவது நீங்காதோ அவ்வாறு நான் நீங்கி நல்கதி பெற நீ அருளல் வேண்டும்.